ஃப்ளிப்பிங்னா என்னென்னு கேட்குறீங்க. ஃப்ளிப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு $100 நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து டபுள் ஆக்கிறது, ட்ரிபிள் ஆக்கிறது, 200 ஆக்கிறது, 200லேருந்து 400 ஆக்கிறது, 400லேருந்து 800 ஆக்கிறது. அது மாதிரி அவங்க வந்து படிப்படியாலாம் வந்து ஸ்லோவாலாம் வந்து ஃப்ளிப் பண்ண மாட்டாங்க. ஒரே ட்ரேடில் டக்குன்னு ஃப்ளிப் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னா $100 கூட வச்சுருந்தா $100 ரிஸ்க் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு $100 அக்கௌண்ட்டில் இருக்கிறதுலேயே லாட் போட்டு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு அது வந்து ஒரு ஃப்ளூக்கில் தாங்க ஃப்ளிப் ஆகும். அவங்க வந்து ப்ராப்பரான ட்ரேட்லாம் எடுக்க மாட்டாங்க. $100 போனால் போட்டோம், அப்படி இல்லைன்னா வந்து அக்கௌண்ட் டபுள் ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ளிப்பிங். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 1:3 அந்த மாதிரி ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோலாம் ஃபாலோ பண்ணி அப்படிலாம் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஒரே ட்ரேடில் இல்லைனா 2-3 ட்ரேடில் வந்து ஃப்ளிப் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரே நாளில் ஃப்ளிப் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஃப்ளிப்பிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்பவே ரிஸ்க்குங்க. அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இந்த ஃப்ளிப் பண்ணுறதெல்லாம். அது வந்து ப்ராப்பராக ட்ரேடிங்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யாரும் போயிட்டு இந்த ஃப்ளிப்பிங்லாம் போய் ட்ராப் ஆகிடாதுங்க. அதெல்லாம் ஒரு மாயை தான். ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். $100 அக்கௌண்ட் வச்சுக்கிங்களா, $2 $3 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. இந்த ஃப்ளிப்பிங் சைட்லாம் வந்து போயிட்டு அந்த மாயில் மாட்டிக்காதுங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.